மதுரையில் என்கவுண்டரில் உயிரிழந்த சுபாஷ் சந்திர போஸின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். மதுரையில் நேற்று மாலை என்கவுண்டரில் உயிரிழந்த சுபாஷ் சந்திர போஸின் உடலானது உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் அவருடைய பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இதற்காக போலீசாரும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டம் தனக்காங்குளம் மொட்டமலை பகுதியில் கடந்த 22ஆம் தேதி முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமியின் சகோதரி மகனான கிளாமர் காளி என்ற காளீஸ்வரம் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ஆசின்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிந்து இரு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். பல்வேறு குற்ற வழக்கு தொடர்புடைய 3 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து வந்த மதுரையை சேர்ந்த குள்ளப்பாண்டி என்பவர் இந்த வழக்கில் தனக்கு தொடர்பு இருப்பதாக கூறி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பின்னர் அவரை விசாரணை செய்து சிறையிலும் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் தான் இந்த கொலை வழக்கில் பிரபல ரவுடியான வெள்ளக்காளியின் தாயாரான ஜெயக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டம் மணல்மேடு பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், மதுரை கல்மேடு நந்தகுமார், காமராஜபுரம் நவீன்குமார், சென்னையை சேர்ந்த கார்த்திக், திருப்பூரை சேர்ந்த ஆகிய 7 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைது செய்ய முயன்ற போது மணல்மேடு பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் கீழே தவறி விழுந்து காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது. இதனிடையே கிளாமர் காளி வழக்கில் தொடர்புடைய வேறு ஏதும் நபர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து போலீசாரும் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக போலீசாரால் கருதப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் கிளாமர் காளி கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறி அவர்களை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் மதுரை விமான நிலையம் செல்லக்கூடிய சாலையில கள்ளம்பல் பகுதி அந்த குளத்து கரையோரமாக காரை நிறுத்தி தப்பியோட முயற்சி செய்ததோடு நேற்று மாலை அவரை காவல்துறை தனிப்படையினர் நெருங்கி அவரை பிடிக்க முற்பட்ட போது அவரது 2 காவலர்களை அவர் வெட்டிவிட்டு தப்ப முயன்றார். அப்பொழுதுதான் காவல் ஆய்வாளர் அவரை என்கவுண்டர் செய்து பலியானார். இந்த நிலையில் தான் அவரது உடற்கூறு ஆய்வு பின்பாக இப்பொழுது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. பலத்த போலீஸ் பாதுகாப்போடு சொந்த ஊர், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊர் முதுகுளத்தூர் அருகே உள்ள சொந்த ஊருக்கு அவரது உடல் எடுத்து செல்லப்பட இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.